சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இனியும் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லுவாங்க. ஆனால் ரோகிணிக்காகவும் கிறிஷ்காகவும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சா வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை தானே தப்பாக நினைப்பாங்க. என்னைக்காவது உண்மை தெரியும் போது ரோகிணி ஏற்கனவே மீனாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு என்னையும் எல்லார்கிட்டேயும் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்க மீனா முத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடலான்னு முடிவெடுத்து முத்துக்கிட்ட அழுதுகிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோகிணி இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு விஜயாத்தை மனோஜ் எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனாலும் ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த உண்மை எனக்கு தெரிய வந்ததால் இப்போ வரைக்கும் அந்த உண்மையை சொல்லவும் முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் தாங்க நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். அதனால தாங்க எல்லார்கிட்டேயும் பேச முடியாமல் முன்ன மாதிரி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆரம்பிக்க, என்ன சொல்லிட்டு இருக்க ரோகிணி, பொய் சொல்கிறாங்களா? நமக்கு தான் தெரியுமே அந்த பார்லர் அம்மா எப்பயும் பொய் தான் சொல்லுவாங்கன்னு. மீனா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ரோகிணியை பற்றின உண்மை உனக்கு தெரியும்னா தெளிவாக எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டியதானே. அதுக்காக நீ ஏன் மீனா இப்படி என்கிட்டையும் பேசாமல் அமைதியாகவே இருக்கணும்? ஏன் மீனா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்? எனக்கு புரியல, நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா அழுதுகிட்டே நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மனோஜோட மனைவி ரோகிணி தாங்க கல்யாணி அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணியா அப்படின்னு பேரதிர்ச்சியோட முத்து கேட்க, ஆமாங்க, அவங்க அம்மா ரோகிணியை கல்யாணின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த உண்மையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா மனோஜை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றதுக்காக அவங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜயாத்தை ரோகிணியை நம்பணுன்றதுக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்ன ரோகிணி தனக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. கிறிஷோட அம்மாவை பற்றி நம்ம யோசித்தோம். கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கிறிஷை நம்ம கூடவே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சோம்ல. ஆனால் நிறைய பிரச்சனை செஞ்சு அவங்க அம்மா நம்மளை கேள்வி கேட்டாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான். கிறிஷோட அம்மா ரோகிணின்ற உண்மை தெரிஞ்ச உடனே இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன் மீனா இந்த உண்மையை சொல்லாமல் இருந்த? ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சியா? அவங்க எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. என்ன மீனா இதெல்லாம் நீ சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். பாட்டி வீட்டுக்கு போனப்போ கோயிலுக்கு போனோம்ல, தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கே கிறிஷோட பாட்டி கிறிஷன் எல்லாரும் அங்கே வந்திருந்தாங்க. அதான் அவங்க சொன்னாங்களே எதுக்கு வந்தாங்கன்ற காரணத்தையும். அப்போ ரோகிணி அவங்க கூட தான் இருந்தாங்க. ரோகிணியை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரோகிணி இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு உடனே மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள என்னால் மன்னிக்கவும் முடியல. இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு தான் சொன்னேன். ரோகிணி என்னை இந்த உண்மையை சொல்லவே கூடாதுன்னு என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? என் மனசை மாற்றுறதுக்காக இங்கே கிறிஷும் நானும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னா இந்த உண்மையை நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் இங்கே இருக்க வேண்டாம்னு நினச்சா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஆனால் உண்மையை சொன்னதுக்கப்புறமா நாங்கள் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு என்னென்னவோ பேசினாங்க. எனக்கு கிறிஷோட வாழ்க்கை முக்கியம்னு தோணுச்சு. நான் ரோகிணிக்காக இல்லை, கிறிஷுக்காக தான் இந்த உண்மையை சொல்லவே மாட்டேன்னு ரோகிணிக்கிட்ட ஒத்துக்கிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இப்படி உண்மை தெரிஞ்சும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்துட்டேனே. இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்களே, என் வீட்டுக்காரர்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்ல முடியாத நிலமையில் இருக்கேனேன்னு இதை பற்றி யோசிக்க யோசிக்க சரியாக வேலை செய்ய முடியல, பூ கொடுக்க போக முடியல, ஏன் சமையலில் கூட சரியாக சமைக்க முடியலங்க. வீட்டு வேலையை பார்க்க முடியாமல் எல்லார் முன்னாடி நான் தாங்க தலை குனிஞ்சு நின்னேன். அதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் நீங்களும் என்னை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு உண்மையை சொல்ல, என்னது ரோகிணி இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்களா? நீ இதை இப்பயாவது சொன்னியே, சந்தோஷம். இப்போவே எல்லாரையும் கூப்பிடுறேன், உண்மையை சொல்கிறேன்னு சொல்ல மீனா முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. வேண்டாங்க, நம்மளால் இங்கே மனோஜும் ரோகிணியும் பிரியவும் கூடாது, நம்மளால் யாருக்கும் பிரச்சனை வரவும் கூடாதுங்க. ரோகிணி திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்படியாவது ரோகிணியே இந்த உண்மையை சொல்லட்டும்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து ரொம்ப கோவமா, என்ன மீனா பேசிகிட்ருக்க? இத்தனை நாளாக இந்த உண்மையை ரோகிணி சொல்லவே இல்லையே, இனியா சொல்ல போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, வசதியாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பொய் சொல்லி ஏமாத்திருக்கோன்ற எண்ணம் ரோகிணிக்கு கொஞ்சம் கூட இல்லையே. எப்போ பார்த்தாலும் நீ செய்கிற அங்கே ஒவ்வொரு வேலையவும் ஏளனமாக பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ உனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணும்போதே நினச்சேன்,
எந்த காரணமும் இல்லாமல் பார்லலம்மா இப்படி பேச மாட்டாங்கன்னு. இப்போ தானே புரியுது. அவங்கள பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா எங்கள் அம்மா கூட சேர்ந்து ரோகிணி எவ்வளோ பிரச்சனை செய்வாங்கன்னு எனக்கு தெரியாதா? இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும். இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டு மனோஜ் கூட சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க. அவங்க இந்த வீட்டில் இருக்கணும். எந்த தப்பும் செய்யாமல் வீட்டு வேலையை மட்டுமே பார்க்கணுன்னு ஒன்று எங்கள் அம்மா ஏளனமாக பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமா? வேணும்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம், ரோகிணிக்காகவும் கிருஷிக்காகவும். ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது. என் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. மனோஜுக்கும் என் அம்மாவுக்கும் இந்த ரோகிணியை பற்றின உண்மையை கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன். அப்புறம் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு இந்த வீட்டுக்கு ரோகிணியை மருமகளாக கூப்பிட்டு வந்த என் அம்மா முடிவெடுக்கட்டும். எப்பயுமே ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மனோஜ் முடிவெடுக்கட்டும். எனக்கு என்ன? எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது மீனா. பாட்டி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நீ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல், நான் பேசுகிறத புரிஞ்சிக்காம கவனிக்காம வீட்டு வேலையில் பொறுப்பே இல்லாமல் இருந்தப்பவே நினச்சேன், மீனா இப்படி இருக்க மாட்டாளே, ஏன் மீனா இப்படி இருக்கான்னு. ஏன் உனக்காக உன் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் நான் கேட்டேன். ஆனால் அவங்க எல்லாருமே மீனா ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் அந்த பிரச்சனையா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, என்ன செய்யன்னு தெரியல. ரோகிணி இப்படி செய்வாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ரோகிணி இதெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் விஜயாத்தக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு என்னென்ன வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? மனோஜுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் தான் பேசினேன். ஆனால் அந்த ஆர்டர் இங்கே ரோகிணி மூலமாக தான் மனோஜுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி விஜயாத்தக்கிட்ட பேசி நல்ல பேர் வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயாத்தை இப்போ தான் ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் விஜயாத்தை கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசினாங்க. இருந்தாலும் நான் என்னுடைய வேலையில் பொறுப்பாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். அதனால் மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நானும் பொறுமையாக அமைதியாக இருந்தேன். ஆனாலும் என்னால் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியலங்க. என்னை மன்னிச்சிருங்க. முன்னாடியே இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். பாட்டி வீட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தா அப்போவே நீங்கள் எல்லாரும் ரோகிணிக்கிட்ட இதை பற்றி பேசியிருப்பீங்க, கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆனால் மாமா ரொம்ப பாவம், இதெல்லாம் தாங்கிக்கவே மாட்டாருல்ல. அதே மாதிரி பாட்டியும் இதெல்லாம் கேட்டால் எப்படிங்க வந்து அமைதியாக இருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. விஜயாத்தையும் மனோஜும் கோவப்பட்டாலும் ரோகிணி நம்மளை ஏமாத்திட்டா, பொய் சொல்லிட்டாலே, இனி மனோஜோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலையேன்னு அண்ணாமலை மாமா ரொம்ப யோசிப்பார். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த உண்மையை சொல்லாமையே இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு மீனா மன்னிப்பு கேட்குறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா நீ இப்போ உண்மையை சொல்லிட்ட. தெளிவாக எனக்கு உண்மை என்னென்னு புரிஞ்சிருச்சு. இந்த பார்லர் அம்மாவை நம்ம சும்மா அப்படியே விடக்கூடாது மீனா. இன்னும் மறுபடியும் பொய் சொல்லுவாங்க. அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். கிறிஷை பற்றியோ இல்லை அவங்க அம்மாவை பற்றியோ என்னைக்கும் யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்களே, அப்போ இந்த வீட்டுக்கு வந்தவங்க நல்ல மருமகளாக இருந்திருக்கணுமே. ஏன் நமக்கு பிரச்சனை செய்யணும்? ஏன் மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஏளனமாக பேசணும்? என்னை பற்றின உண்மையை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி நினச்சிட்டாங்க போல. அதான் இப்போ வசமாக நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பரவாயில்ல மீனா, எல்லாரையும் கூப்பிட போகிறேன். வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் தெளிவாக இதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. உடனே மீனா, வேண்டாங்க, இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம், ரோகிணி உண்மையை சொல்லட்டுமே. இப்போ நீங்கள் உண்மையை சொன்ன உடனே விஜயாத்தையும் மனோஜும் கண்டிப்பாக ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குவாங்க. இந்த வீட்டு மருமகளாக நீ இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, எல்லாத்துக்கும் காரணம் இங்கே விஜயா தான் அப்படின்னு அண்ணாமலை மாமா ரொம்ப கோவப்படுவார். அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியுமா? மாமா ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. அதனால் மாமாவுக்கு இந்த உண்மை இப்போதைக்கு தெரிய வேண்டாம். அண்ணாமலை மாமாவுக்காக தான் இந்த உண்மையை நான் சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ நம்ம கோவப்படக்கூடாது. உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம நினச்சா அதுக்கப்புறம் அண்ணாமலை மாமாவோ இல்லை பாட்டிக்கோ ஏதாவது பிரச்சனைனா நம்மளால் தாங்கிக்க முடியுமா? பாவம் அவங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், பசங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு யோசிக்கும்போது மனோஜோட வாழ்க்கையில் வந்த ரோகிணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கன்னு அப்புறம் மாமாவுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்தால் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? இல்லை இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு மீனா சொல்லும்போது இங்கே கண்கலங்கி முத்து அழ ஆரம்பிக்கிறாரு. மீனா, என்னாலேயே தாங்கிக்க முடியலையே மீனா, அந்த பார்லலம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க.
ஒரு பக்கம் கிறிஷை பற்றி நான் யோசிக்கிறேன், இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க அம்மா அப்பா மனோஜ்னு எல்லார பற்றியும் நான் யோசிக்கிறேன் மீனா. ஏன் இந்த ரோகிணி இப்படி இருக்காங்க? சொன்னது எல்லாமே பொய் தானா? நீ சொல்கிறது சரிதான். ஏற்கனவே தனக்கு மாமா இருக்காங்க, அவர் மூலமாக மனோஜுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு பொய் சொல்லி ஏமாத்துனாங்க ரோகிணி. அந்த உண்மையெல்லாம் நான் சொன்னப்ப வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால பாட்டி அப்பான்னு எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க. ஆனாலும் ரோகிணி இந்த வீட்டோட மருமகன்னு பாட்டி முடிவெடுத்ததால தான் இந்த வீட்டுக்கு ரோகிணியே வந்தாங்க. அதனால மறுபடியும் இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்காம அப்போவே இந்த உண்மையை சொல்லாமல் என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய வாழ்க்கைக்காக எவ்வளோ வேணாலும் ஏமாற்றலாம், எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லலான்னு ரோகிணி இப்படி யோசிக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்போவே ரோகிணியை கூப்பிட்டு பலார் பலார்னு வெளுத்து வாங்க போகிறேன். ரோகிணியால் தான் தனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிதுன்னு இப்போ வரைக்கும் மனோஜ் ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசுகிறான்ல, அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து ரொம்ப கோவப்படுறாரு. இங்கே மீனாவும் முத்துவால் மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது. ரோகிணி எப்படியானாலும் மனோஜோட இப்போ மனைவி, அவங்க இந்த வீட்டில் இருந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி சீக்கிரமாக இங்கே வந்து கிறிஷையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். கிறிஷ் வேறு யாரும் இல்லை, இந்த வீட்டு பையன்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிறிஷை வந்து ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து யோசிக்கிறாங்க. அதனால மீனா முத்துவுக்கு புரிய வைக்கிறாங்க, உங்களுக்கு கிறிஷை ரொம்ப பிடிக்கும்ல, கிறிஷ் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல, அதனால சீக்கிரமாக கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். ரோகிணி கிறிஷை பார்த்துக்கலனாலும் இங்கே கிறிஷ்கிட்ட சொல்லி கிறிஷை நாமளே நல்லபடியாக பார்த்துக்கலாங்க. இப்போ உண்மையை சொன்னால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என்ன, ரோகிணி இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுங்க. எப்படியோ நான் நினச்சிட்டு இருந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. முத்து யோசிக்கிறாரு, மீனா சொல்கிறது சரிதான். உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கும் தோணுது. ஆனால் அப்பா இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. அப்பா ஏற்கனவே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அப்பா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, அப்பா எப்பயுமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னா யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மனோஜாலேயோ ரோகிணியாலேயோ உனக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அப்போ இந்த உண்மையை நான் சொல்வேன். யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, ரோகிணி இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் சரியே இல்லை. அதனால் இருந்தாலும் உனக்காக நான் வந்து அமைதியாக இருக்கேன். நீ இந்த வீட்டோட மருமக, இனி வீட்டு வேலையை நீ செய்யக்கூடாது. ரோகிணி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டும் செய்யட்டும். அது மட்டும் இல்லை, ரோகிணி வீட்டு வேலையை செய்யாமல் எதிர்த்து பேசுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது செஞ்சாங்க, மனோஜுக்கு புரிகிற மாதிரி உண்மையை நான் சொல்லுவேன். அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு உண்மையை நான் கண்டிப்பாக சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ஏன்னா இந்த உண்மையை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு நானும் வந்து ரோகிணிக்கிட்டேயும் ரோகிணியோட அம்மாக்கிட்டேயும் அவங்க நம்புகிற மாதிரி பேசியிருக்கேங்க. நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுங்க. ஏற்கனவே நீங்களும் நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரோகிணி சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அண்ணாமலைக்காக இங்கே இப்படிலாம் பேச முத்துவும் சரின்னு சொல்லிட்டு, உனக்காக தான் மீனா இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன். மற்றபடி மனோஜும் ரோகிணியும் பிரச்சனை செஞ்சாங்கன்னா, உன்னை கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியான பதில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. மீனா ரொம்ப நிம்மதியாக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உடனே அங்கே வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன மீனா இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்லன்னு கேட்க, ஆமாம் ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எதை பார்த்தும் பயப்படலை, இப்போ நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க உண்மை என்னன்னு நான் சொல்லிட்டேன், அதனால் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன உண்மைங்கன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க வேலையை பார்த்துட்ருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவி பாத்தியா, மீனா எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இனி மீனா ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்க போகிறாங்க பாரு. மீனா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுங்களேன், ரொம்ப நாள் ஆகுது மீனா, நீங்கள் சிரித்து பேசி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ரோகிணி கவனிக்கிறாங்க. என்ன மீனா சந்தோஷமாக இருக்காங்களா? ஒன்னால தான் ரோகிணி உண்மையை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு வீட்டில் யார்கிட்டையும் பேசாமல் இருந்தாங்க. மீனா உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பதட்டமாக இருந்தேன்.
இப்போ மீனா பேசாமல் இருந்து என்னை மாட்டி விட்டுருவாங்களோன்னு ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். இப்போ திடீர்னு என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் மீனா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரோகிணி பேசுறதுக்காக போகிறாங்க. மீனா, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமான்னு கேட்க, வேண்டாம் ரோகிணி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? எப்பயுமே உங்களை பற்றியும் உங்கள் பையன் கிருஷ்ண பற்றியும் நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? உங்கள் வாழ்க்கை முக்கியம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் என்னங்க தப்பு இருக்குது? நான் சந்தோஷமாக இருந்தாலும் கேள்வி கேட்குறீங்க, அமைதியாக இருந்தாலும் கேள்வி கேட்குறீங்க. ஏன் ரோகிணி, உங்களை பற்றின உண்மையை யார்கிட்டையாவது சொல்லிட்டேனோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என் வீட்டுக்காரருக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, இல்லைங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இல்லைங்க, உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். வேணும்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க, விஜயாத்தை கேள்வி கேட்பாங்க, உங்களுக்காக நான் பதில் பேச வேண்டியதாக இருக்கும். எதுக்குங்க? எப்பயும் போல் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது ரோகிணி, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, தனியாக எவ்வளோ வேலை மீனா செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் என்னுடைய வேலையை பார்க்கணும், பூ கொடுக்க போகணும். நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த மனோஜ், என்ன ரோகிணி, மீனா உன்னை திட்டுறாங்க. நீ இந்த வீட்டில் மூத்த மருமக, நீ சொல்கிறத மீனா கேட்கணும். ஆனால் என்ன நீ மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, மீனா இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க, நீ அமைதியாக நிற்கிறேன்னு கேட்க, என்ன இருந்தாலும் மீனா தனியாக வேலை செய்கிறாங்கல்ல, அதான் கோபமாக பேசிட்டாங்க. நீ கிளம்பு மனோஜ், ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு மனோஜை அங்கேருந்து ரோகிணி கூப்பிட்டு போனாலும், மீனா இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கன்றதுக்காக என்ன பேச்சு பேசுகிறாங்க மீனா அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக மனோஜ் கூட கடைக்கு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுன்னு அங்கே கடையில் போய் பார்க்குறாங்க. ரோகிணி, இனி கடையோட பொறுப்பை நீ தான் பார்த்துக்கணும். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். மறுபடியும் சொல்கிறேன் ரோகிணி, மீனா கிட்ட நீ பேசாத. அவங்க நம்ம பிஸ்னஸ் செய்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்படுறாங்க. அதான் நீ நல்லபடியாக பேசினாலும் புரிஞ்சுக்காம ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. மீனா பேசுறதுக்கெலாம் நீ பதில் பேசவே கூடாது. உன்னை பார்த்து தான் அவங்க அமைதியாக நிற்கணும். நீ என்னடானா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, மீனா என்ன பேசினாலும் அமைதியாகவே இருக்க, இதெல்லாம் சரியில்லை. அம்மாவும் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வர வர ரோகிணி மீனா கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல மனோஜ். ரோகிணி கிட்ட இதை பற்றி பேசு. மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல. இந்த ஸ்ருதி மட்டும் இல்லை, ரோகிணி இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரோகிணி, உனக்கு தேவையில்லாத வேலை? அம்மா இப்போ தான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. மறுபடியும் நீ அப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணனா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சரி, இருக்கிற வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு மனோஜ் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. மனோஜோட கடையை ரோகிணி பார்த்துக்கிறதுனால இங்கே ரொம்பவே குழப்பமாக இருக்கிறாங்க ரோகிணி. நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? மீனாவுக்கு மட்டும் என்னை பற்றின உண்மை தெரியாமல் இருந்திருந்தா நான் மீனாவை கண்டிப்பாக எதிர்த்து பேசியிருப்பேன். இப்போ விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டதால நான் இந்த வீட்டோட மருமக, எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுங்கன்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க வச்சுருப்பேன். ஆனால் இப்போ என் நிலமை அப்படி இல்லையே. மீனாவுக்காக ஒவ்வொரு வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மீனாவுக்கு உதவி செய்யணும், மீனா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்போ தான் மீனா உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு மீனாவும் இங்கே முத்துவும் பிரச்சனை செய்யாமல் இருந்தாலே போதும். இப்படி மீனா கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. சவாரி முடிச்சுட்டு முத்து எப்பயும் போல கார் செட்டுக்கு வராரு. உடனே செல்வம் முத்துக்கிட்ட பேசும்போது, என்ன முத்து, மீனா சிஸ்டர் கிட்ட பேசுனியா? அவங்க இப்போ சந்தோஷமா இருக்காங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக மீனா அப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? மீனா சிஸ்டர் உங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் இனி மீனா சந்தோஷமா இருப்பா. நீ சொன்ன மாதிரியே போயிட்டு வந்தோம், அதனால மீனா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் முத்து. நீ மீனா சிஸ்டரை ரொம்ப நல்லா பார்த்துக்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க சொல்லாமையே நீ புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டனா அவங்க எப்பயும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா மீனா சிஸ்டரும் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீனா சிஸ்டர் வந்ததுக்கப்புறமா தான் முத்து நீ ரொம்ப மாறி இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், மீனா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். மீனா இனி சந்தோஷமாக தான் இருப்பா செல்வம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மீனா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து செல்வத்துக்கிட்ட அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. முத்து சவாரி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு.
மீனா உண்மையை சொல்லிட்டா. அதனால இப்போ மீனா சந்தோஷமாக அவள் வேலையவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு. அதனால வீட்டுக்கு வந்த முத்துக்கு வந்து மீனா சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்க. இத்தனை நாள் சரியாக சமைக்காம நீங்கள் பேசுகிறத கவனிக்காம நான் எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு முத்து வந்த உடனே மீனா கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே சாப்பிட வராங்க. இங்கே மீனாவும் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. அம்மா, இன்னைக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? இன்னும் நிறைய ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக எல்லார்கிட்டேயும் போய் பேசிட்டு வந்திருக்கேம்மா. இதே மாதிரி பெரிய ஆர்டர் கிடைச்சா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? இந்த ஒரு பெரிய ஆர்டர்லையே நிறைய லாபம் கிடைக்க போதில்லம்மா. அதனால தாம்மா அப்படின்னு சொல்ல, மனோஜ், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, நீ வா மனோஜ், முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா இது, முத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, ஏன் முத்து சாப்பிட்டுட்டோம் இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இல்லைப்பா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் முத்துவை சாப்பிட சொல்லுங்கப்பா. எப்போ பார்த்தாலும் முத்து பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு என்னப்பா இந்த முத்து வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டான்? இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறமா தானே முத்து வருவான், அதான் கேட்டேன். முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ரோகிணியை மீனா கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. என்னன்னே தெரியல தெரியுமா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மீனா கிட்ட சொல்லி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி மனோஜ், நான் சொல்கிறேன். நீ முதல்ல சீக்கிரமா வா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் முத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட வராங்க. இங்கே உடனே மனோஜ் வந்து என்ன சமைச்சிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்க, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்னைக்கு முத்துவுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் மீனா சமைச்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ ருசியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மீனாவும் நானும் இன்னைக்கு சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு ரோகிணி, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே மனோஜும், என்னது முத்துவுக்கு பிடிச்ச சாப்பாடா? அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவோம், எங்ககிட்ட கேட்காம சமைச்சிட்டு முத்துவுக்கு என்ன பிடிக்குமோ மீனா எதுக்கு இந்த வீட்டில் இருந்து சமைக்கணும்? இந்த வீட்டில் இருக்கணும்னா அம்மா கிட்ட கேட்டு சமைக்கணும், இல்லை என்கிட்டயாவது கேட்கணும். என்ன முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரோகிணி இல்லை அம்மா கிட்டேயும் உன்கிட்டையும் கேட்டு சமைக்கணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? என்ன பார்லலம்மா, மனோஜ் ரொம்ப பேசுகிறானே, நீங்கள் சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க, மனோஜ், என்ன மனோஜ் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், ரோகிணி நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். முத்து, நான் தானே கேள்வி கேட்டேன், என்கிட்ட நீ பேசு. ரோகிணி கிட்ட நீங்கள் யாரும் பேசவே கூடாது. எப்போ பார்த்தாலும் மீனா, என்ன மீனா ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட பேசுகிறீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாட்டி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா ரோகிணி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யணுமான்னு ரோகிணி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்க? நீங்கள் இந்த வீட்டில் பெருசாக எந்த வேலையும் செய்யலை. அதனால் வீட்டு வேலையவாவது நீங்கள் கவனமாக பார்ப்பீங்கன்னு பார்த்தா ரோகிணியை நீங்கள் திட்டுறீங்களா? இனிலாம் அப்படி பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் மீனா அப்படின்னு மனோஜ் மீனா கிட்ட பேச முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. மீனா, பாத்தியா, நான் தான் சொன்னல உனக்காக தான் பொறுமையாக இருக்கேன்னு. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் இப்போவே ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லணும் போலையே அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் வந்து, என்ன உண்மையை சொல்ல போகிற? நீ சொல்கிற உண்மையெல்லாம் நான் அப்படியே நம்பிடுவேன் நினைக்கிறியான்னு கேட்க, உடனே அண்ணாமலை, முதல்ல சாப்பிடுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்ல, அப்பா நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா. மீனா எனக்காக தான்ப்பா சமைச்சு வச்சுருக்கா. போனா போதுன்னு இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு கிளம்பாம மீனாவை கேள்வி கேட்குற மனோஜுக்கு கொஞ்சம் உண்மையை சொன்னாதான் புரியும் போல அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி முத்து சொல்கிறாரு. என்ன முத்து, என்ன உண்மையை சொல்ல போகிற? மனோஜை பற்றி தெரியும், புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தல என் மருமக மீனா சந்தோஷமாக வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போ மீனா எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்ததுன்னு சொல்ல, ஆமாப்பா, மீனா எதுக்காக சந்தோஷமே இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு எனக்கு தானே தெரியும். என்ன ரோகிணி அப்படின்னு கேட்க, என்ன முத்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. எல்லாரும் சாப்பிட்டு வாங்க, நான் பேசுகிறேன். என்னையும் மீனாவையும் இந்த வீட்டில் ஏளனமாக பேச இங்கே மனோஜுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேச, நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நானும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். நீ ரோகிணிக்கு வேணா சப்போர்ட் பண்ணிக்க, ஆனால் மீனா யார்கிட்டையும் பொய் சொல்லலையே, வீட்டில் உள்ள யாரையும் ஏமாத்தலையே. என்ன பார்லலம்மா, நான் சொல்கிறது உண்மைதானே? ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறியே மனோஜ், அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாரு முத்து. என்ன சொல்கிற? ரோகிணி பொய் சொல்கிறான்னு சொல்கிறியா, இல்லை வீட்டில் உள்ள எல்லாரையும் ரோகிணி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்கிறியா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க, இங்கே மீனாவையே பார்த்துட்ருக்காங்க ரோகிணி.
மீனா பதில் பேசாம அங்க நிக்க ரோகிணி வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன மீனா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இங்க உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்களா? அதான் முத்து மனோஜ் கிட்ட இவ்வளோ கோவமா பேசுறாரா? என்னை பத்தி பேசுறாருன்னா கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே அங்க வந்த விஜயா, முத்து நீ தேவையில்லாம பிரச்சனை செய்யற. மனோஜும் ரோகிணியும் எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க, பெரிய பெரிய ஆர்டர்லாம் மனோஜுக்கு கிடைக்கிறதுக்காக என் பையன் கஷ்டப்பட்டு பேசிட்டு வந்திருக்கான். நீ என்னடானா அவங்கள நிம்மதியாக சாப்பிட விட மாட்டியா? அதனால தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீட்டில் மீனாவும் முத்துவும் இருக்க வேண்டாம், அவங்கள வேணும்னா வேற வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு. இந்த வீட்டில் சந்தோஷமாக பேச முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறதே இந்த முத்து மீனாவுக்கு வேலையாக இருக்குது. முதல்ல முத்து மீனாவை இங்கேருந்து அனுப்புங்க. அப்போ தான் நானும் என் பையன் மனோஜ் என் மருமக ரோகிணின்னு எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. எதுக்கு போகணும்? இல்லை நானும் மீனாவும் இந்த வீட்டிலேருந்து எதுக்கு போகணும்? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லுங்கள், நாங்களே கிளம்புறோம். தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்க, நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறாங்க விஜயா. உங்கள் மருமக ரோகிணியை பற்றி தான் அப்படின்னு சொல்ல, வேண்டாம், நீ ரோகிணியை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். ரோகிணி என்னோட மருமக, அவ பொய் சொல்ல மாட்டா, ஏமாத்த மாட்டான்னு எனக்கு தெளிவா தெரியும். ரோகிணியால மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு மீனாவாலையும் ஒன்னாலையும் தாங்கிக்க முடியல, அதனால தானே இப்படிலாம் பேசுறீங்க. இனி இப்படி நீங்க பேசுனீங்க அவ்வளவுதான். ரோகிணி நீ நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணியால சாப்பிடவே முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. முத்துவுக்கு அப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு, அதனால முத்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. விஜயாத்த மனோஜன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால இப்போ முத்து ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால உண்மையை சொல்லிடுவாரா என்ன அப்படின்ற மாதிரி சாப்பிட முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க, முத்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கே. என்ன முத்து, என்ன உண்மை உங்களுக்கு தெரியும்? இவ்வளோ பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிச்சது நீங்களும் மீனாவும் தானே. அப்போ மறுபடியும் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. என்ன ரோகிணி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் எதுவுமே செய்யலை. ஆமாம், நீங்கள் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க ஸ்ருதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்போ நல்லபடியாக சாப்பிடுங்க பார்லர்லம்மா. நான் பேசும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்க, இல்லை நீங்கள் என்னை பற்றி தானே பேசுகிறீங்க, நான் யார்கிட்டையும் பொய் சொல்லலைங்க, நான் எதுக்கு வந்து பொய் சொல்லணும், வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றணும். முத்து வேண்டாம் முத்து, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இனி மனோஜ் உங்ககிட்ட பேசாமல் நான் பார்த்துக்கிறேன். மனோஜ் நீ ஏன் மனோஜ் அமைதியாக இருக்க மாட்டேங்கிற? வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி ஏன் நீ பிரச்சனை செய்கிற? உன்னால் எனக்கு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, பாத்தியா என் பையன் நிம்மதியாக அந்த வீட்டில் சாப்பிட முடியல முத்து, அதுக்கெல்லாம் காரணம் நீயும் மீனாவும் தான் அப்படின்னு சொல்ல, போதுமா, எப்போ பார்த்தாலும் மீனாவை பற்றி பேசுகிறதே உங்களுக்கு வேலை. மீனா என்ன செஞ்சிட்டா? மீனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறா, பொறுப்பான மருமகளாக இருக்கா. ஏன் இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு காரணம், எங்களால் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் வீட்டில் வரக்கூடாது, இங்கே மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்களா ரோகிணி, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ரோகிணி என் மருமக, இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்கிறத நான் கேட்க வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பாத்தியா, நான் பொறுமையாக தான் இருக்கேன், ஆனால் இவங்க எல்லாரும் நம்மளை இவ்வளோ ஏளனமாக பேசும்போது நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இவங்க யாருக்குமே இல்லை. அப்போ உண்மையை சொல்லி தான் ஆகணும். மீனாவுக்காக நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, முத்து வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்னம்மா ரோகிணி, முத்து அப்படி என்ன பெரிய உண்மையை சொல்லிட போகிறான், சொல்லட்டும் நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். ரோகிணி யார் தெரியுமா? கிறிஷோட அம்மா. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணி உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்னது, ரோகிணியை பார்த்து கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா நான் சொல்கிறது உண்மை, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு கேளுங்கன்னு சொல்ல, அண்ணாமலை விஜயா ரோகிணியை பார்க்க, உடனே ஸ்ருதியும் இதென்ன புதுசாக இருக்குது, ரோகிணி ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, அப்போ மனோஜை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் முத்துக்கிட்ட உண்மையை சொன்னதால தான் இப்போ மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல. முத்து ரொம்ப கோவமாக மனோஜ் பேசின பேச்சால இப்போ என்ன வசமாக மாட்டி விட்டுட்டாரே, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாங்க, இங்கே வந்து ரோகிணி அண்ணி, அதான் ஸ்ருதி கேள்வி கேட்குறாளே, முத்து தெளிவாக உண்மையை சொல்லிட்டு இருக்கானே, நீங்கள் என்ன பதில் பேசாமல் நிற்கிறீங்க? அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்களா? வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, கிறிஷ் உங்கள் பையனா அப்படின்னு ரவி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரோகிணி மீனாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க,
எத்தனை நாள் ரோகிணி இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க? நான் கூட என் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையை சொன்னப்ப நீங்கள் இப்போ ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு மனோஜ் பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கோபம் வந்தது. அப்புறம் எப்படிங்க நாங்கள் உங்களை பற்றி பேசாமல் இருப்போம், இந்த உண்மையை சொல்லாமல் இருப்போம்? அது மட்டும் இல்லை ரோகிணி, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் உண்மையை சொல்லாமல் தான் இருக்கீங்கன்றது எல்லாருக்கும் புரிய வேண்டாமா? இப்போ வரைக்கும் மனோஜும் விஜயாத்தையும் உங்களை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு நானும் மனசு மாறி உங்களுக்கு உதவி செய்யணும், இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னது நான் தானே ரோகிணி. இனியும் நான் என்னுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு நிம்மதியை விட்டுட்டு உண்மையை சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. என் வீட்டுக்காரர் ரொம்ப பாவங்க. அதனால தான் என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட உண்மையை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்க, உடனே அண்ணாமலை, என்னம்மா மீனா, உனக்கு ஏற்கனவே உண்மையெல்லாம் தெரியுமா? என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, பாட்டி வீட்டுக்கு போனோம்ல, அங்கே தான்ப்பா இதெல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உண்மையெல்லாம் மீனாவுக்கு அங்கே தான் தெரிய வந்திருக்கு. மீனா உண்மையை சொன்னா நான் இருக்கவே மாட்டேன்னு ரோகிணி என்னென்னவோ பேசியிருக்காங்க. மீனா அதனால ரொம்பவே பதட்டமா இருந்திருக்காப்பா. இந்த உண்மையை சொல்லவும் முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா என் மனைவி மீனா. மீனாவும் ரோகிணி மாதிரியே யோசனை பண்ணியிருந்தா நல்ல பேர் வாங்குறதுக்காக உடனே இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை மனோஜ் கிட்ட சொல்லியிருக்கலாம். நல்ல பேர் வாங்குறதுக்கு மீனா நினைக்கலப்பா. இங்கே வந்து கிறிஷோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் மீனா யோசனை பண்ணியிருக்கா. அதனால மீனா உண்மையை சொல்லலை. என்ன பார்லலம்மா, இப்போ கூட மீனா உண்மையை சொல்லலை, நான் தான் சொல்லியிருக்கேன். அதனால் மீனாவை பார்க்காதீங்க, எல்லார்கிட்டையும் நீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, போதும் முத்து, ஆமாம் நான் தான் பொய் சொன்னேன், போதுமா? மீனா இப்படி செஞ்சிட்டிங்கல்ல அப்படின்னு கேட்க, நான் என்னங்க செஞ்சேன், உண்மையை சொல்லியிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை, போதும் ரோகிணி, என்ன மீனா முத்துக்கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்க, எதிர்த்து பேசுகிற? நீ செஞ்சது என்ன சாதாரண வேலையா? இல்லை நீ பொய் சொல்லி ஏமாத்தலாம் நினச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தியா? இல்லை என்ன சொன்னாலும் இவங்க எல்லாரும் நம்புவாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது, உன்னை பற்றின உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டோம்னு நினச்சியா? இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்பயும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? என்ன விஜயா இப்போ ரொம்ப கோவப்படுற? என் மருமக ரோகிணி பொறுப்பான மருமக, ரொம்ப நல்ல மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல்ல, அதான் இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேச போகிற? இப்போ ரோகிணி மேலே உனக்கு ரொம்ப கோவம் வருதா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தானே. இப்போ கோவப்பட்டு தலை குனிஞ்சு நின்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனோஜோட வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக யோசிச்சிருந்தனா எங்களுக்கு தெரியாமல் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் நீ முடிவெடுத்துருக்கவே மாட்டியே. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தலான்னு முடிவெடுத்துட்டு திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே பதில் பேச முடியாமல் நிற்கிறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்க, நான் மட்டும் என்னங்க ரோகிணியை நம்பினேன், இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேனா? என் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டாலே இந்த ரோகிணி அப்படின்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கும்போது ரோகிணி ரொம்ப கோவமா விஜயாவை பார்த்துட்டு, அத்தை இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்து மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு என்ன கோவமாக பேசுகிறீங்க? சொல்லப்போனால் மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர், அது மட்டும் இல்லை நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் நான் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, வீட்டில் எல்லாரும் ரோகிணியை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணியால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. என்ன செய்யன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜ் கேள்வி கேட்குறாரு, நீ எங்கள் அம்மாவே எதிர்த்து பேசுறியா? எங்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? ஒன்னால தானே முத்துவும் மீனாவும் என்ன கேள்வி கேட்குறாங்க. நான் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தானே ரோகிணி. உன்னை எவ்வளோ நம்பினேன். நான் உன்கிட்ட உண்மையை தானே சொன்னேன். என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்ற உண்மை எல்லாத்தையும் சொன்னேன்ல, அப்போ நீயும் சொல்லியிருக்கணுமே. நீ ஏன் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்த? முத்து சொல்லி தானே இந்த உண்மை எங்களுக்கு தெரியும். அப்போ நீ எங்களை ஏமாற்றணும்னு தானே நினச்சிருக்க. இப்போ மட்டும் இந்த உண்மையை முத்துவும் மீனாவும் சொல்லலைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நீ சொல்லியிருக்க மாட்ட. எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். விஜயா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கு, ரோகிணி கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி திடீர்னு மயக்கமாயிடுறாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே பதட்டமாக ரோகிணி என்னாச்சுன்னு பார்க்க விஜயா ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க. மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் இந்த ரோகிணி ஏமாத்துவா, இவ என்ன செஞ்சாலும் நம்ம இனி ரோகிணி பேச்சை கேட்கக்கூடாது, பார்த்தர்ல முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா இங்கே தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. ரோகிணி கண்முழிச்ச உடனே மனோஜ் கிட்ட, மனோஜ் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனி
நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நான் சொல்றத கேளு மனோஜ் அப்படின்னு சொல்ல, விஜயா ரொம்ப கோவமா ரோகிணியோட கையை பிடிச்சு அங்க வெளியில கூப்பிட்டு போறாங்க. இனி இந்த வீட்டில் இருந்த அவ்வளவுதான்னு சொல்ல, இதுக்கு மேல என் மருமகளா இருக்கலான்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. பொய் சொல்லி ஏமாத்துன நீ என்னைக்கும் என் மருமகள் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போதும் அத்தை, இதுக்கு மேல நீங்க யாரும் என்னை பத்தி பேச வேண்டாம். நான் இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கேன். நான் மாசமா இருக்கேன். நான் மயங்கினதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு என்னன்னு புரியல. என்னன்னு கேட்கணும்னு கூட தோணல. இப்ப சொல்றேன், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். மனோஜ் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, என்னால் இங்கேருந்து கிளம்பி போக முடியாது. கிறிஷ் என் பையன்தான். ஆனா இப்ப இந்த வீட்டு வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்து கிறிஷை பேரனா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பிரச்சனை செய்யுங்க. இந்த வீட்டிலேருந்து நான் கிளம்ப முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா ரோகிணி தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க. என்னது ரோகிணி இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்காளா? ரோகிணி மாசமா இருக்காளா? அப்படின்னு இங்க விஜயா இங்க வந்து மனோஜை பார்க்க மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. நீங்களா தானே என்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அத்தை அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமா தன்னுடைய முடிவை சொன்னதுக்கு அப்புறமா, ரோகிணி இப்போ மாசமா இருக்காளா? இவ்வளோ நேரம் நம்ம என்னென்னவோ பேசிட்டு இருந்தோம், ரோகிணி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசுறாளே அப்படின்னு விஜயாவும் மனோஜும் எந்த முடிவும் எடுக்க முடியாம ரோகிணியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ரோகிணி, நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க பேசுறீங்க? நீங்கள்லாம் அதை சொல்லவே கூடாது. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அது மட்டும் இல்லை, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். என் பையன் கிறிஷையும் இந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படி சொன்னதால என்ன செய்யன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை மனோஜ் கிட்டையும் விஜயா கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. பாத்தியா, நீ தானே ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின. ரோகிணி தன்னுடைய முடிவை சொல்லிட்டா. இப்ப நீ என்ன செய்ய போற விஜயா? எங்க பேச்ச கேட்காம மனோஜ் ரோகிணியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என்னெல்லாம் செஞ்ச, எல்லா ஏற்பாடையும் நீ தானே பார்த்துக்கிட்ட. இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த உடனே என்ன செய்ய, என்ன முடிவெடுக்கன்னு தெரியாம நிக்கிறியே. இப்ப மனோஜோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ செஞ்ச பிரச்சனையால தான் இப்ப நீ நல்லா அனுபவிக்கிற விஜயா. மனோஜோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. ரோகிணி இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு நான் ஒரு முடிவெடுத்தா, நான் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன்னு ரோகிணி பேசிட்டு தன்னுடைய முடிவை சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்லி ரோகிணியை பத்தின உண்மை தெரிஞ்சாலும் ரோகிணி பேசின பேச்சால விஜயாவால எந்த முடிவும் எடுக்க முடியாம நிக்க ரோகிணியை நினைச்சு ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.